அனைவருக்கும் வணக்கம். ஆர் வெங்கடேசன், தேசிய சமூக ஆர்வலர், நத்தப்பேட்டை. தினமும் மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை அடைகின்ற மாதிரி மக்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறேன். சமூக ஆர்வலராகிய நான் அனுபவித்து கண்ணால் பார்த்து தவிர்க்க முடியாத சில விஷயங்களை அதை நீக்கினால் மக்கள் நலமுடன் இருப்பார்கள் என்ற ஒரு நல்ல உள்ளத்தினால் மக்களுக்கு இதை தெரிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்று நாம் காஞ்சிபுரம் நகரத்திற்கு உள்ள டோல்கேட்டுக்கு முன்னாடி பெரியார் நகரை ஆரம்பித்து காஞ்சிபுரம், ஆடிசன்பேட்டை, காந்தி ரோடு இருபுறமும் மூங்கில் மண்டபம், பஸ் நிலையம், தாலுக்கா நிலையம் செல்லும் வழி, பஸ் ஸ்டாப், சிக்னல், இடதுபுறம் நெல்லுக்கார தெரு, மேற்கு ராஜவீதி, வடக்கு மாடவீதி, கீழாண்ட ராஜவீதி, நெல்லுக்கார ஸ்ட்ரீட்டு முடிந்து மீண்டும் பஸ் நிலையம் வழியாக ராமமூர்த்தி டாக்டருக்கு, மாட்டா ஆஸ்பத்திரி, ராமமூர்த்தி டாக்டர் இப்பொழுது உள்ள நகராட்சி அலுவலகம் வழியாக சென்று வலதுபுறமாக காஞ்சிபுர ஜிஹெச் ஆஸ்பத்திரியும், இடதுபுறமாக சென்றால் ரயில்வே ஸ்டேஷன், பரஞ்சோதி அம்மன் கோவில், அப்படியே வந்தால் பூக்கடை சத்திரம், பூக்கடை சத்திரம் முன்னாடி காமாட்சியம்மன் சந்நிதி தெரு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலிருந்து மார்க்கெட்டு வரை, மார்க்கெட்டிலிருந்து பச்சைப்பு முதலியார் கடை, பச்சைப்பு முதலியார் ஆடவர் பெண்கள் இரண்டும் சேர்ந்து தேரடியில் முடியும் வரை இது காஞ்சிபுரத்தினுடைய முக்கிய சாலையாகும். இந்த காஞ்சிபுரத்தினுடைய முக்கிய சாலையில் வாகனங்கள் ஓட்டி செல்பவரும் சரி, அந்த வாகனத்துங்களை நிறுத்துபவர்களும் சரி, 2 வீலர் 3 வீலர் என்று 4 வீலர் அத்தனையும் இந்த பஜாருக்குள்ளே தான், இந்த 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் இந்த வண்டிகள் ஓடி ஆக வேண்டும். இங்கே உள்ள ஆயிரக்கணக்கான மக்களும் நடமாடியாகணும். இங்கே உள்ள லட்சக்கணக்கில் உள்ள வியாபாரிகளும் தன்னுடைய வியாபாரத்தை செய்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் வியாபாரம் நடக்க வேண்டும். மக்களும் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் செல்வதற்கு இடையூறு இருக்கக்கூடாது. வாகனங்களும் ஒவ்வொரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் செல்வதற்கு அவர்களுக்கும் இடையூறக்கூடாது. இதற்கு இடையில் ஃபயர் சர்வீஸு, அவசர ஊர்தி, 108 போன்ற வண்டிகளும் உடனுக்குடனே செல்ல வேண்டும். இது அத்தனையும் தடைப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரே காரணம், ஆடிசன்பேட்டை எடுத்தால் பச்சைப்பு முதலியார் ஜவுளி கடை இரண்டு பக்கமும் இந்த ரோடியே விலைக்கு வாங்கி கொண்டார்கள். எத்தனையோ காவல்துறையினரும், அந்த காவல்துறை அதிகாரிகளும், மாவட்ட ஆட்சித்தலைவர், கலெக்டரும், எஸ்பியும் இந்த வழியாக எத்தனையோ முறை சென்றிருப்பார்கள். இந்த ரோடு மொத்தத்தையுமே தேரடியில் இருந்து அந்த பச்சைப்பு முதலியார் கடையை தாண்டி மேட்டு தெருவுக்கு திரும்புகிற வரைக்கும் மொத்தமே இவங்க இந்த கடையை மொத்தம் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாங்க. எங்கு பார்த்தாலும் பச்சைப்பு முதலியார் கடை தான். அந்த ரோடு மொத்தம் 500 மீட்டர் விலைக்கு வாங்கிக்கினாங்க. அவசரத்துக்கு அவசர ஊர்தி செல்ல முடியாது, யாருமே அந்த சைடு முடியாது. எங்கள் ரோட்டிலேயே கடை, ரோட்டிலேயே இரும்பால் செய்யப்பட்ட ஒரு பொருட்களை போட்டு அந்த ரோடியை வழிமறித்தாச்சு. அத்தனை 2 வீலரும் பச்சைப்பு முதலியார் கடைக்கு முன்னாடி 100-150 மீட்டருக்கு ரோட்டிலே வண்டி நிறுத்தப்படுகிறது. முக்கியமாக மக்களுக்குன்னு விடப்பட்ட ரோடி சாலையை இதை மாதிரி ஒவ்வொரு கடையும் ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்டால் அந்த மக்கள் எப்படி போவாங்க? அந்த கடையிலேயே, பச்சைப்பு முதலியார் கடையிலேயே அந்த துணி எடுக்கிற ஆளுக்கே அந்த 2 வீலர் நிறுத்தத்துக்கு அங்கே இடம் இல்லை, எங்கேயாவது போய் விட்டு வா அப்படின்றாங்க. அவங்க பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஹவுஸ்ஃபுல்லு. அந்த அளவுக்கு இவ்வளோ மோசமாக கோட்டை இருக்குது. இன்னும் தீபாவளி வரல, இன்னும் தீபாவளி வந்தால் எப்படி? இந்த இடம் இதை மாதிரி. அதோடு போனால் மூங்கில் மண்டபத்தில் இருந்து
தாலுக்கா அலுவலகம் செல்கிற வரைக்கும் அது ஒரு டிராஃபிக். அந்த டிராஃபிக் போனால் ரோடு ஓரமாகவே பாடிகட்டுக்கு அதுக்கும் ஒரு 10 அடி 15 அடி தான் இடம் இருக்குது. இதற்குள்ள எல்லா கடைக்கு முன்னாடி டூ வீலர் நிறுத்திக்கிட்டு ஒரு அகலமான ஒரு பஸ்ஸு கூட விரைவாக போக முடியாது. இந்த இடம் மாதிரியும் மூங்கில் மண்டபத்துக்கும் அந்த அந்த பஸ் ஸ்டாண்டு மேட்டு தெருவுக்கும் இதே நிலைமை தான். அங்கே ஒரு 750 மீட்ரு இருக்கும். இதே டிராஃபிக் இடைஞ்சல். தாலுக்கா ஆஃபீஸுக்கும் ரெட்ட மண்டபத்துக்கும் இந்த மாதிரி ஒரு இடம். இங்கே அதே மாதிரி ஒரு டிராஃபிக் இடைஞ்சல். பஸ் ஸ்டாண்டு ரெட்ட மண்டபத்துக்கும் அதே தாலுக்கா ஆஃபீஸுக்கும் வரும்பொழுது கவர்மெண்ட்டு கேர்ள்ஸ் ஹைஸ்கூலை தாண்டி ஜோஸ் ஆலுகாஸ் தாண்டி அந்த நகை கடையெல்லாம் தாண்டி வந்தால் இதே கூட்டம். இதில் வேறு இங்கு ஸ்கூல் விடும்போது கேர்ள்ஸ் ஹைஸ்கூலில் ஒரு 4500 பேர், ஆண்ட்ரஸ் ஸ்கூலில் ஸ்கூல் விட்டால் 4500 பேர், பச்சையப்பன் கல்லூரி